ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வித் எஸ்டபிள்யூபி. எஸ்டபிள்யூபின்னா என்ன? சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு 20-25 வயசுல வந்து நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க, அதில் பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எஸ்ஐபி பெஸ்ட். எப்படி பேங்க்ல ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி மாசம் மாசம் ஒரு பணம் கட்டுவீங்க, மினிமம் 6 monthsல இருந்து 5 years வரைக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியை மினிமம் 6 monthsல இருந்து எவ்வளோ வருஷம் வேணா கட்டலாம். ஆனா உங்க ஃபினான்ஷியல் கோலோட லிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அதாவது உங்க அடுத்த 5 வருஷத்துக்குள்ள உங்க கல்யாணம் இருக்கா? ஏன்னா 20 வயசுல 21 வயசுல ஆரம்பிக்கும் போது மேரேஜ் நெக்ஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு 4 வருஷத்துல ஸ்கூல் சேர்க்கணும், அதுக்கப்புறம் உங்க வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட், பசங்க மேரேஜ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இது எல்லாமே வந்து 21 வயசுல ஃபுல் லைஃப்க்கு பிளான் பண்ண வேணாம். நீங்க ஆரம்பிக்கும் போது அடுத்த 5 yearsக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க பிளான் வச்சுக்கலாம். ஸோ இது எஸ்ஐபி. சரி, அடுத்து அப்புறம் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இது ஒன்றும் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க, பணத்தை சேர்க்குறீங்க. ஒரு 58-60 வயசுல ரிட்டையர்மெண்ட் வரும்போது அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து உங்களால பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்பலாம். அதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். அதாவது பணம் சேர்ந்துருச்சு, 1 கோடி சேர்ந்துருச்சு, அதை வச்சு இனிமேல் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அட்வான்டேஜ் என்ன எஸ்டபிள்யூபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பணம் அடுத்த 10 வருஷத்துல டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்ல முடியும்? இப்போ நீங்க வந்து இவ்வளோ வருஷம் சேர்த்து வச்ச பணம் ரியல் எஸ்டேட்ல போட்டா அதுல ரிட்டர்ன்ஸ் வருமா? கிடையாது. பிளாட்ல போட்டா ரிட்டர்ன்ஸ் வராது. சரி, வீடா வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டல் இன்கம் 3 to 4%. அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் ஒரு 5-10 வருஷம் ஆச்சுன்னா நீங்க அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். திருப்பி பெயிண்ட் அடிக்கணும், செலவுகள் ஜாஸ்தி. வந்து போனவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். அதே மாதிரி அந்த வீடும் வந்து ஒரு ஹைவே வருது, இல்ல பெரிய பக்கத்துல வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க். உங்களுக்கு காம்பன்சேஷன் தான் கிடைக்கும். ஸோ மெட்ரோ வருது அப்படின்னா. பட் ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா உங்க பணம் உங்க அக்கௌண்ட்ல, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு. நீங்க மாசம் மாசம் ஒரு 60,000 ரூபாய், கிட்டத்தட்ட 7.2% வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஈஸியா மாசத்துக்கு 60,000 ரூபாய் இப்போதைய நிலைமைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா போதும் இல்லையா? மந்த்லி 60,000 1ஆம் தேதி ஆனா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அது மட்டும் இல்லாம அடுத்த 5 வருஷத்துல உங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்ரிஷியேட் ஆகுமா? ஆனா அதே முக்கியமான விஷயம், நீங்க போடுற பணம் வந்து ஒரு நல்ல ஃபண்ட்ல ஒரு மல்டி அசெட் அலோகேஷன், அதாவது ஈக்விட்டி, டெப்ட், கோல்டு, இந்த மாதிரி இருக்கிற ஃபண்ட்ல போட்டீங்கன்னா இது ஒரு நல்ல அசெட் கிளாஸ். அதே மாதிரி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், இதுவுமே வந்து ஒரு 12%க்கு மேல கிடைக்கும். மல்டி அசெட் அலோகேஷன் ஒரு 12% மேல வரும். வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட், அதாவது வேல்யூ ஆர் அந்த மாதிரி கான்ட்ரா ஃபண்ட், இதுல போட்டாலும் உங்களுக்கு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த கேட்டகரிஸ் மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 12% அண்ட் அபோவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பத்தி டிஸ்கஷன் இன்னும் லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம பார்ப்போம். சரி, அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். அதாவது போட்டது 5 வருஷம் 10 வருஷத்துல இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. இன்னொன்னு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு உங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நினைச்சு கண்டிப்பா பண்ண முடியும். 60 வயசுல இப்ப 60,000 ரூபாய் வாங்குறீங்க, 65 வயசுல உங்க செலவுகள் அதிகரிக்கும் போது கண்டிப்பா உங்க பணத்தையும் அதிகரிக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அமௌண்ட் 1 கோடின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கான அட்வான்டேஜ். சரி, இதுல டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இப்போ 1 crore வச்சிருக்கீங்க, அடுத்த 2 yearsல வந்து ஒரு பெரிய குளோபல் ரெசிஷன் 2008-9ல வந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்க ஃபண்டு பாதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து ஒரு ஃபண்டு எக்ஸாம்பிளோட டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது 1 கோடின்றது 50 லட்சமா கூட மாறும். அப்பதான் உங்களுக்கு ரியல் பேனிக் வர்றதுக்கான வாய்ப்பு. இதை வந்து முன்னாடியே சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, கண்டிப்பா 10 வருஷத்துல 2 கோடி ஆகும், 1 கோடின்றது 2 கோடி. ஆனா நடுவுல ஒரு 3ஆவது வருஷம் உங்க பணம் 50 லட்சம் வந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபண்டு மேல கான்பிடன்ஸ் இருக்கா, உங்களுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேல கான்பிடன்ஸ் இருக்கான்றதுக்கு தான் இந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. ஸோ இதுதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா பணம் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா தான் லாஸ், ஆனா அங்கேயே இருந்தா அன்ரியலைஸ்டு லாஸ் வந்து 50 lakhs இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். எல்லாம் சொல்றாங்க, வீடியோ பார்த்துட்டு நானும் எஸ்டபிள்யூபி ட்ரை பண்றேன்னு பண்ணீங்கன்னா இதுக்கும் தயாரா இருங்க அப்படின்றதுக்காக தான் இது சொல்றது. சரி, இதை மற்ற ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னா, எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல போகணும், ரிஸ்க் தானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் தான் இப்போ சொல்லிட்டேன். இதுவே நீங்க வந்து கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டீங்கன்னா கண்டிப்பா 8.4%, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், அப்புறமா மஹிந்திரா ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மாதிரிலாம் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு 8.5% வரைக்கும் இப்போ தராங்க. இதுவே போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அதே 8% வரைக்கும் கிடைக்கும். பயப்படவே வேணாம். 5 years டெபாசிட் பேங்க்ல போனாலும் சரி, பேங்க்ல 2 years 3 years போட்டாலும் உங்களுக்கு 7லேருந்து 7.5%. அது வந்து ஒரே பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும். நீங்க 2 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாலும் அதே அமௌண்ட் கேபிட்டல் திருப்பி கொடுத்துருவாங்க. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், 3 வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா நீங்க 8%க்கு போட்ட பேங்க் டெபாசிட் 7.5%க்கு போட வேண்டியிருக்கும். இன்னும் குறைஞ்சதுன்னா இன்னும் குறையும்.
இதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். இதுதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்சிடி போனீங்கன்னா, பாண்ட்ஸ் போனீங்கன்னா மேபி ஒரு 1.5-2% பேங்க் டெபாசிட்டோட அதிகமாக கிடைக்கும். அதுவுமே உங்க கேபிட்டல் சேமா தான் வச்சுக்கும். ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க போட்ட கேபிட்டல் 10 வருஷம் கழிச்சு டபுள் ஆக போகுதுன்றது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். டபுள் ஆக போகுதுன்றது கண்டிப்பா நடக்கும்லாம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இதை சொல்றோம். ஸோ 10 வருஷம்ன்றது எப்படி டபுள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற பணம் 1 கோடியிலேருந்து 7.2 lakhs, அதாவது 7% வித்ட்ரா பண்றீங்க. ஆனா வருஷம் 15% ஏறும், 12% ஏறும்ன்றது ஒரு நம்பிக்கை. 12% ஒரு வருஷம் ஏறலாம், 20% ஏறலாம், 3வது வருஷம் -10% ஆகலாம். இது வருஷம் 12% ஏறும்ன்ற அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி ஆவரேஜா 5 years 10 years டெபாசிட் ரிட்டர்ன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 12% வச்சுக்கலாம் கன்சர்வேட்டிவா. ஸோ 7.2% வித்ட்ரா பண்ணும்போது 4.8% ஆட் ஆகும். ஸோ 4.8% வருஷம் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்த உங்க பணம் டபுள் ஆகிறது ரூல் ஆஃப் 72ல கண்டுபிடிக்கலாம். 72 டிவைடட் பை ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் 5ன்னு போட்டா உங்க பணம் கிட்டத்தட்ட 72 டிவைடட் பை 5 ஒரு 14-15 வருஷத்துல டபுள் ஆகும். பட் நிறைய ஃபண்ட்ஸ் 15%ல டபுள் ஆயிருக்கு. அப்போ உங்க பணம் 7%ல டபுள் ஆகுது. அதாவது 15ல 7.2 எடுத்தாச்சு, ரிமைனிங் 7% அப்படின்னும் போது உங்க பணம் 10 வருஷத்துல டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இதை வச்சுதான் சொல்றேன் உங்க 1 கோடி 2 கோடியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. சரி, இது ஒரு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் கம்பேரிசனும் பார்த்துட்டோம். பட் இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்டிவா அப்படின்னா கண்டிப்பா ஆமா இல்லையா? ஏன்னா நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் 9.5% இருந்திருக்கும், போஸ்ட் ஆஃபீஸும் 9% கிட்ட இருந்திருக்கும். இப்பவே 2 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சது 7% குறைஞ்சது, 7 ஆச்சு, மறுபடியும் 7%. இந்த வருஷம் ஆர்பிஐ இன்னும் டெபாசிட் ரேட் குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சதுன்னா மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும், பேங்க் டெபாசிட் ரேட். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி 12%ல நம்ம பேங்க்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் குறைய போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படிதான் உண்மை அப்படின்னா இன்ஃபிளேஷன் எப்படி கட்டுப்படி ஆகும்? நம்ம இன்ஃபிளேஷன் கவர்மெண்ட் டேட்டா படி 3.5%, அதுவும் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன், மெடிக்கல் இன்ஃபிளேஷன், எஜுகேஷன் இன்ஃபிளேஷன், பட் எல்லா இன்ஃபிளேஷனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டிப்பா 8-9% இருக்குது. அப்படின்னும் போது நம்ம லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன்லாம் இன்க்ளூட் பண்ணோம்னா 8-9% ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா டபுள் டிஜிட் இருந்தால் தான் நமக்கு லாபம். உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் 6-7% தான் கிடைக்குது, போக போக இன்னும் குறைய போகுது அப்படின்னும் போது நம்ம அதை வச்சுக்கிட்டு வாழறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்றோம். அதுலயும் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் 10 வருஷம் ஆல்ரெடி நிறைய சைக்கிள்ஸை பார்த்த ஃபண்ட்ஸு. அண்ட் இந்த மாதிரி கேட்டகரி எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதும் நமக்கு தெரியும். சரி, ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இதை அட்வைசர் கோச் அப்படின்ற வெப்சைட்ல என்ஏவி வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். 2007ல மார்க்கெட் பீக். நீங்க 1 கோடி ரூபாய் போடுறீங்க அப்படின்னா 2010-11 பீரியட்ல கண்டிப்பா உங்க ஃபண்டோட வேல்யூ 44 லட்சம் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குறைஞ்சது ஏன்னா ஃபண்டு பயங்கரமா குறைஞ்சது. ஸோ 44 lakhs ஆகுது. ஏன்னா 3 வருஷமா நீங்க 7 lakhs வித்ட்ரா பண்ணிட்டீங்க, அதனாலையும் 44 lakhs ஆயிடுச்சு. பட் 2012-13ல மறுபடியும் 1 கோடி ரூபாய் டச் பண்ணுச்சு. சரி, இது வரைக்கும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்? 1 கோடி ரூபாய் அப்படின்னா உங்க பணத்தை முதலீடு பண்ணும்போது யூனிட் பிரைஸ்னு ஒன்று இருக்கும், என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. அந்த யூனிட் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ உங்க யூனிட் பிரைஸ் 20 ரூபாய் அப்படின்னா அவ்வளோ கிட்டத்தட்ட 1 லட்சம் யூனிட் மேல நீங்க அக்யூமுலேட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் மாசம் எவ்வளோ யூனிட் வித்தா உங்களுக்கான 60,000 ரூபாய் கிடைக்கும்ன்றத மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வித்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க எஸ்டபிள்யூபி ஃபார்ம் கொடுத்துட்டீங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர் கொஞ்சம் கொஞ்சமா உங்க அந்த 20 ரூபாயிலேருந்து 30, 40, 50 ஆகும்போது டிடக்ஷன் ஆகிற யூனிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்போ ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டோட என்ஏவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-160 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 20 ரூபாயில ஆரம்பிச்சு 160 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ 20 ரூபாய் இருக்கும்போது 60,000 ரூபாய்க்கு நிறைய யூனிட்ஸ் வித்துருப்பாங்க. 160 ரூபாய் ஆன பிறகு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் விற்கிறது குறைஞ்சிருக்கும். ஸோ உங்க வருஷம் ஆக யூனிட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் விற்கிறது குறையும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட என்ஏவி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே 1 கோடி ரூபாய் முதலீடு ஹெச்டிஎஃப்சி மிட் கேப்ல இன்செப்ஷன் ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இது வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு 7 கோடியா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 18 வருஷம். ஸோ நீங்க ஒரு 58 வயசுல ரிட்டையர் ஆகுறீங்க, உங்க பணத்தை முதலீடு பண்றீங்கன்னா 18 இயர்ஸ்ல உங்க 1 crore 7 crores ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இது கண்டிப்பாக அடுத்த 18 இயர்ஸில் நடக்கும்னு நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி உங்கள் ஃபண்டு அதிகப்படியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்று, இந்த ஃபண்டை நம்ம 12-15% பேசணும். ஆனால் இந்த ஃபண்டு 18-19% ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 18 இயர்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் தெரிஞ்சு நிறைய அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்கள் ஃபண்டு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத ஓரளவுக்கு தோராயமாக கணக்கு பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க்கும் தெரிஞ்சு அடுத்த 3 இயர்ஸில் இந்த மாதிரி யூஎஸ் சைனா ட்ரேட் வாரோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் மார்க்கெட் விழுந்தாலும் நீங்கள் நம்பிக்கை இருந்தீங்கன்னா மட்டும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எஸ்டபிள்யூபியில் பண்ணுங்கள், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இந்த எஸ்டபிள்யூபியில் இருக்குது இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குன்னா கீழே என்னோட புக்கு கொடுத்துருக்கேன். அதுலேயுமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஃபண்ட் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம், கோர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள், நான் உங்களை கூப்பிட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.